வணக்கம் நண்பர்களே. இப்போது 4.5 வருஷமாக திமுகவுக்கு எல்லாம் எதிர்க்கட்சியிலேருந்து அண்ணாமலை எல்லாம் இடித்துரைத்தும் இந்த ஊழல் பெருவழிகள் ஒன்றுமே செய்யாமல் இப்போ வந்து வீடு வீடாக வர்றதுட்டு இல்லாமல் இப்படியா ஜெயிக்கணுமே அப்படின்னு. அப்போது அந்த நேரத்தில் வந்து பொது தேர்தலில் நீங்கள் பணத்தை கொண்டு போக முடியாது. இடைத்தேர்தலில் இவனிதான் இருப்ப பொது தேர்தலில் வந்து அது சென்ட்ரல்லேருந்துலாம் வருவாங்க அந்த கண்காணிக்கிறதுக்கெல்லாம் சிஆர்பிஎஃப் மாதிரி. அப்போ இப்போவே அங்கங்கே தான் இங்கே இந்த குறுநில மன்னர் மாதிரி தான் இருக்குது. நம்மளை சொன்னால் அங்கங்கே பணம் இருக்குது. அது 1,00,000 கோடி அங்கே இங்கேயும் பணம் ஓட்டுக்கு 5,000 கொடுக்கலாம். அதெல்லாம் சென்ட்ரல் கொடுத்துட்டாரு அண்ணாமலை. நீங்கள் கொஞ்சம் கண்காணிக்க அந்த டைமில் அப்படியே அவர் நோட் போட்டு கொடுத்துட்டே தான் இருக்கார். ஏன்னா இவன் அங்கங்கே கொடுத்து கவர்ச்சிகரம் சொல்லி மறுபடியும் வந்து உட்காரலான்னா இந்த 5 வருஷத்துலேயே எல்லா வேலைவாசி பூரா ஏறியாச்சு. சொத்து பதிலேருந்து எல்லாம் ஏறியாச்சு. மக்கள் சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றல. இந்த லட்சத்தில் இன்னும் 5 வருஷம் வந்தால் இன்னொரு 15 லட்சமாக கோடி கடன் ஆகும். அதெல்லாம் 150 200 வருஷம் தலைமுறையெல்லாம் கட்ட முடியாது. சென்ட்ரலோட சண்டை போட்டுருந்தாங்க. சென்ட்ரலோட இணக்கம் இருந்தால் தான் உங்களுக்கு வேணும். அதனால தான் அப்போது எடப்பாடி இருக்கும்போது அந்த ஏழைப்பாளையலுக்கு டாக்டர்ஸ் ஏதோ மற்ற பாஜக இருக்கும்போது அந்த மருத்துவர்கள் இப்போ எங்கே ஒரு மருத்துவர்கள் கிடச்சிது? ஏதாவது கிடச்சிதா? உள்ளது செய்கிறதுக்கு எதாவது ஃபண்ட் இருக்கா? ஒன்றும் இல்லை. அது என்ன கோடி கடன் ஆச்சோ அது ஈக்குவலாக போயிருக்கும் முதன்மை குடும்பத்துக்கு. அதுக்கு டபுளாகவே போயிருக்கும். மணல் கிணல் எல்லாம் எக்ஸட்ரா பட்ஜெட்டில் போகிறது திட்டத்தில். அப்போ இன்னும் ஒரு 5 வருஷம் மக்கள் செஞ்சுருந்தால் கூடி ஏதோ 10 ரூபா சாப்பிட்டா செய்யாமையே எடுத்துகிட்டு போகணுன்னா அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து நோட் போட்டு கொடுத்துருக்காரு ஒன்று. இப்போ பாருங்கள், அந்த ஒரு 4-5 கேஸ் அந்த மாதிரி போலீஸு அந்த தந்தை மகன் போய் இணக்கம் பண்ண போய் அரிவாள் வெட்டிய இறந்தார் இல்லையா, ஒரு துணை இன்ஸ்பெக்டர் மாதிரி ஒன்று, எஸ்ஐ மாதிரி ஒன்று. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணமே போலீஸ் தரப்பில் இந்த முக்கியமான எவிடன்ஸ் எல்லாம் அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் அட்வான்ஸ்டாக இருக்கணும். இன்னும் நிறைய ரெக்ரூட் பண்ணணும். அதில் இன்றைக்கி கூட சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஒன்றும் பண்ணாமல் அந்த துறையில் ஒரு தான் இருக்கார் கையில் வச்சுட்டு ஸ்டாலின். அப்போது அவர் முதன்மையாக பார்த்துருக்கணும். முதன்மையானவர் தானே. அதையாவது அட்லீஸ்ட் பார்த்துருக்கணும். இப்போ அந்த தனசேகர்ன்ற நம்பரு அவர் கவுன்சிலர். அது போன தடவை பீரியட்லேயே மைனாரிட்டிலேயே இந்த மாதிரி யாரோ ஒருத்தரோட ஒய்ஃபை கொண்டு சடலத்தை எங்கேயோ இது பண்ணி அப்போவே சிபிசிடியில் வச்சு தப்பிச்ச நம்பர். அவரோட பேர் தான் ஏதோ பொண்ணுட்ட காதல் நிலையில் அந்த ஒருத்தனை கார் ஏற்றி இது பண்ணி எஃப்ஐஆர் அப்புறம் ஸ்டாலின் சொன்ன அப்புறம் தான் எஃப்ஐஆர் போட்டதாக கேள்வி. தாத்தா வழியில் பேரன்னு வச்சுக்கலாம். இப்படித்தான் ரவுடிகள் ராஜ்யம். இவங்க தான் ஓட்டை போட்டிருக்கீங்க இது வருஷம் இத்தனை வருஷமாக. அப்போது இது வந்து சிந்திக்க வேண்டியது. இப்போ வந்து அந்த நீர்